முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, இரவில் உறக்கம் இல்லாமல் தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றாயா? உன் அப்பா நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி நித்திரைக்குள் தங்கமே. நாளைய விடியலில் பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது. என்னை நம்பினால் மட்டும் ஒரு 2 நிமிடம் கேள். உன்னுடைய சந்தோஷத்திற்காக நானும் உனக்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய். உன்னுடைய தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன். அதனால் இனி என் மீது மட்டும் நீ கவனத்தை செலுத்து. உனக்கு என்ன வேண்டும், என்ன தேவை என்பது அப்பா எனக்கு நன்றாக தெரியும். அதை நானே உனக்காக கொடுப்பேன். நான் ஏன் உனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகின்றாய்? நான் உன்னுடன் தானே இருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை நீ இவர்கள் எல்லார் விடவும் மேம்பட்ட நபர், உயர்ந்தவர், மிகவும் வித்தியாசமானவர். நீ இந்த முருகனின் பக்த குழந்தை, செல்ல குழந்தை. உனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை காட்ட வேண்டாமா? அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டாமா? அதன்படி நீ நடந்து காட்ட வேண்டாமா? விரைவில் உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகின்றது. அதுவரை சற்று பொறுமையுடன் காத்திரும். விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? சற்று காத்திரு. உனது பக்தி எவ்வளவு தூய்மையானது, உனது அன்பு எவ்வளவு பரிசுத்தமானது. இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று நம் பந்தம். நம் பந்தம் இந்த பிறவியில் ஆரம்பித்தது அல்ல. எல்லா பிறவிகளிலும் 7 பிறவிகளிலும் தொடர்ந்து வருவது நிச்சயம். என்னுடைய அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தையே, நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். உன் அப்பா நான் உனக்காக என்றும் என்றென்றும் இருப்பேன். உன்னை என் கரம் பிடித்து இறுக காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்வை வெற்றிக்கு செல்லும் வாழ்வாய் மாற்றுவேன். இன்றைய தினத்திலிருந்தே உனக்கு எல்லாமே மாறப்போகின்றது. சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். நாளையே பெரும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் குடிபெயரப் போகின்றது. இதனால் வரை நீ எடுத்து வைத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியுற்றதாக நினைக்கின்றாய். இனி நீ எந்த முயற்சி செய்தாலும் அதில் மாபெரும் வெற்றியை காண்பாய். எல்லாம் உனக்கு இனி நன்மைக்கே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.